பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தஹீனு வலா தஹ்ஸனு அன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். ஸதகல்லாஹுல் அலீயுல் அலீம். قال نبينا رسول الله صلى الله عليه وسلم المؤمن القوي أحب إلى الله من المؤمن الضعيف أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையதுமாகிய ஏகன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம் மீது மேலான நமது தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கு ரமதான் மாதத்துடைய கடைசி 10 நாட்களுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபி வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மினர் ரமதான். ரமதானுடைய கடைசி 10 தினங்களுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே தஹர்ரு நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானாருடைய வாக்கு. அந்த வாக்கின் அடிப்படையில் தான் ஒற்றைப்படை இரவு பயான் நிகழ்ச்சி. இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இந்த ஒற்றைப்படை இரவுகளிலே அமல்கள் செய்வதற்கான ஒற்றை காரணம், எப்படியாவது இந்த வருடத்துடைய லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் இல்லையா? அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய மஹல்லாவிலும் அல்ஹம்துலில்லாஹ் பயான் நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து குர்ஆன் வகுப்புகள், அதைத் தொடர்ந்து தஹஜ்ஜுத் தொழுகை என்பதாக ஒரு செட்டப்பில் அல்ஹம்துலில்லாஹ் சென்று கொண்டிருக்கிறது. கடைசி வரைக்கும் எல்லா அமல்களிலும் கலந்து கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய ரிதா என்கின்ற பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, இன்றைய உரைக்காக எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இறுதி வெற்றி இறை நம்பிக்கையாளருக்கு. ஒரு அருமையான காலத்திற்கு அவசியமான ஒரு தலைப்பு. என்னுடைய பாஷையில் சொல்றதா இருந்தால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் முஸ்லிம்களிடத்தில் திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை இல்லையா? ஏதோ ஒரு தலைப்பு கொடுக்கணும், மக்களை விழிக்க வைக்கணும் என்ற நோக்கத்தில் வழங்கப்பட்ட தலைப்பு அல்ல இது. மக்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவு ஏற்படுத்தணும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த தலைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ தலைப்புக்கு கீழே நம்ம சில குர்ஆன் ஆயத்துகள், ஹதீஸுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள் அதையெல்லாம் பேச போகிறோம். அதை தாண்டி தலைப்பு நம்ம இடத்துல திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கும். தலைப்பு நம்மை பார்த்து பேசுகிறது. இந்த தலைப்பு இருக்கிறது இறுதி வெற்றி இறை நம்பிக்கையாளருக்கு என்ற இந்த தலைப்பு முஃமின்களாகிய நம்மளிடத்தில் பேசுகிறது. நாம எந்த சூழலிலும் நிராசையாகிவிடக்கூடாது. நிராசையாகிவிட்டால் நம்முடைய ஈமான் சந்தேகத்திற்குரியதாக ஆகிவிடும். அதான் செய்தி. நமக்கு மத்தியில் ஒரு சிந்தனை வருது, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கு. இந்த மாதிரியான சிந்தனை நமக்கு வந்தது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. அருமையான சகோதர பெருமக்களே, இது இந்த சபைக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்பதை தாண்டி இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ்வுடைய வாக்கை மனித சமூகத்திற்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நாம் முத்தத்திமார ஓதி வசனம், வலா தஹீனு வலா தஹ்ஸனு அன்தும் லஅலவுன். நீங்கள் கோழையாகி விடாதீர்கள், நீங்கள் கோழையாகி விடாதீர்கள். வலா தஹ்ஸனு, நீங்கள் பயந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். அன்தும் லஅலவுன், நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் தான் மிகைக்கக்கூடியவர்கள். இன் குன்தும் முஃமினீன்,
நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி சொல்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், மலக்குமார்களை ஈமான் கொண்டோம், நபிமார்களை ஈமான் கொண்டோம், வேதங்களை ஈமான் கொண்டோம் என்று சொல்கின்ற இந்த ஈமான் உண்மையானதாக இருந்தால் நம்புங்கள், நீங்கள் தான் வெற்றியாளர்கள். இது அல்லாஹ்வுடைய வாக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வாக்கை நமக்கு நினைவுபடுத்துவதுதான் இந்த உரையுடைய நோக்கமாக இருக்கிறது, இந்த தலைப்புடைய நோக்கமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, பொதுவாக நமக்கு குழப்பம் எங்க ஏற்படும்னா, அதெல்லாம் சரி, ஆனால் சூழல் அப்படி இல்லையே, களம் வேற மாதிரில இருக்கு. உலகம் முழுக்க ஏன் அடிக்கப்படுகிறோன்ற என்ன காரணம் தெரியாம அடிக்கப்படுறாங்களே. பலஸ்தீன்ல பார்த்தோம் இல்லையா, கடந்த வாரம் கொத்து கொத்தாக பெண்களும் பிள்ளைகளும் குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள். நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க இஸ்லாமிய நாடுகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. உலகம் முழுக்க இஸ்லாமிய நாடுகள் தடுக்கணுன்றது வேண்டாம், கண்டிக்க கூட இல்லை, ஒரு அறிக்கை விடக்கூட இஸ்லாமிய நாடுகள் தயாராக இல்லை. உலகத்துடைய நிலை. நம்முடைய தேசம் அல்லாஹ் பாதுகாக்கணும், அதை இன்னும் ஒரு படி மேலே அல்லாஹ் பாதுகாக்கணும். மக்காவில் எப்படி முஸ்லீம்கள் வாழுவதற்கு தகுதியற்ற பூமியாக ஒரு காலம் இருந்ததோ அது மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு இந்த பாசிசம் தயாராகி கொண்டிருக்கிறது. அதில் தான் அவங்க திரும்ப திரும்ப செயல்படுத்தி கொண்டே இருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு சூழல் வராது, ஆனாலும் அதை முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கிறதுக்கான வேலைகள் ரொம்ப வேகமாக நடந்து கொண்டு இருக்கு. எல்லாம் பாதுகாக்கும். கண்ணியமான சகோதரர்கள் மக்கள், களம் வேற மாதிரி இருக்கு, களம் ரொம்ப வேற மாதிரி இருக்கு. சமீபத்தில் யூபியில் ஒரு விழா, அவங்க அந்த சமயத்திற்குரிய அந்த சமயம் சார்ந்த ஒரு பண்டிகை. முதல்வர் அறிக்கை விடுறாரு, இந்த விழா நடக்க இருக்கிறது, ஹோலி பண்டிகை நடக்க இருக்கிறது, அதனால் இன்றைக்கு ஒரு நாள் உங்களுடைய ஜும்மா தொழுகையை விடுமுறை விட்டுக்கோங்க. ஒரு ஜனநாயக நாடு, மதரசார்பற்ற நாடு, என்ன மைண்ட் செட்டில் இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு தெரியல. இதை கேட்கறது கூட சரியான ஆண்கள் இல்லை இல்லையா? அவன் ஒரு காரணம் சொல்கிறான், வருஷம் பூரா நீங்கள் ஜும்மா தொழுகிறீங்க, வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு 52 நாள் நீங்கள் ஜும்மா தொழுகிறீங்க, ஆனால் எங்களுடைய பண்டிகை வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது, அதனால் ஒரு நாள் நீங்கள் தொழனாலும் பரவாயில்லை என்பதாக சொல்லி ஜும்மா தொழுகைக்கு விடுமுறையை கொடுத்த தேசத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இது இவங்களுடைய மைண்ட் செட்டே இதுதான். கிட்டத்தட்ட குறைமதியாளர்கள், இவர்களுக்காக நம்ம துவா தான் செய்யணும். பாபர் மசூதி இடிச்சதுக்கு அவன் சொன்ன காரணம் தெரியும் இல்லையா? பாபர் மசூதி இடிச்சது காரணம் பள்ளிவாசல் இருக்கிறது தான் உண்மைதான், கோயில் இடிச்சு கட்டப்பட்டதுன்றது நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் நீங்கள் தான் எங்கே வேணால் தொழுது கொள்ளலாமே, அங்கே தான் தொழுவும் கட்டாயம் இல்லையே. இது என்ன மாதிரியான அறிவு? இது என்ன மாதிரியான அறிவுன்னு தெரியல. நீ அங்கே தான் தொழுவும் கட்டாயம் இல்லை, பூமி முழுக்க நீங்கள் எங்கே வேணால் தொழுது கொள்ளலாம், அதனால் அந்த இடத்த விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதே மைண்ட் செட் தான். நீங்கள் தான் வருஷம் கூட ஜும்மா தொழுகிறீங்களே, ஒரு நாள் விட்டா என்ன, ஒரு நாள் ஜும்மாவை விடுங்க என்று அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு முதல்வர் பேசுகிறார், கடந்த 2 வாரம், ஒரு வாரம் கூட ஆகலை, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் கூட குறைவாகத்தான் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் நாக்பூர் கலவரம் தெரியும் இல்லையா? ஒரு சினிமா ஏதோ அவன் சில வியாபாரத்துக்காண்டி லாபத்துக்காண்டி எடுத்தான். முகலாய மன்னர் அவுரங்கசீபையும் சத்ரபதி சிவாஜியை மையப்படுத்தி ஒரு சினிமா எடுக்கிறார். அந்த சினிமா முழுக்க அவுரங்கசீபை நெகட்டிவ் ரோலாக, கெட்டவர்களாக, வில்லனாகவும், சிவாஜியை நல்லவர்களாகவும் அந்த படம் அமைந்திருக்கு. படம் முடிஞ்சிச்சு, பார்த்துட்டு கலைஞ்சாச்சுன்னு கலையலை இல்லையா? அவுரங்கசீபுடைய கில்லரை எப்படி நம்முடைய ஊரில் இருக்கலாம், அதை தகர்க்கணும் போராட்டம் இல்லையா? நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இந்த போராட்டத்தை மையப்படுத்தி இஸ்லாமிய வீடுகள் சூறையாடப்படுகிறது, இஸ்லாமிய பொருளாதாரங்கள் தீக்கிரையாக்கப்படுகிறது, கடைசியில் கைது செய்யப்படுவது முஸ்லீம்கள் தான். இந்த மாதிரியான அசிங்கங்கள் எல்லாம் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? உண்மையிலே இவர்களை பார்த்து பரிதாபப்படுகிறதா இல்லை கோபப்படுறதான்னு தெரியல. நான் யூடியூப்ல பார்க்கும்போது சில தகவல்களை பார்த்தேன். அந்த சினிமாவில் மும்பையில் குறிப்பிட்ட இடத்துல தங்கம் இருப்பதாக கதையில் ஒரு செய்தி, அந்த படத்தில் ஒரு செய்தி வருது, குறிப்பிட்ட இடத்துல தங்கம் இருக்குன்னு சொல்லி. அந்த படத்தை பார்த்துட்டு இந்த முட்டாள்கள் குடும்பமாக தங்கம் வெட்டுறதுக்கு அந்த இடத்துல நோக்கி போறாங்க. சினிமாவில் ஒரு இடத்தை காட்டுறா, இங்க தங்கம் இருந்துச்சு சொல்லி அந்த தங்கத்தை வெட்டுவதற்காக குடும்பமாக போகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
இது மாதிரியான அசிங்கங்கள் எல்லாம் இந்த தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்ன? இறுதி வெற்றி இறை நம்பிக்கையாக இருக்கு. கண்ணியமான சகோதர மக்களே, நம்ம எந்த சூழலிலும் நிராசையாக விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வாக்கு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து சொல்கிறான், யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த காஃபிர்கள், இந்த இறை மறுப்பாளர்கள் இந்த இஸ்லாம் என்ற தீபத்தை தன்னுடைய நாவுகளால் ஊதி அணைக்க விரும்புகிறார்கள். இவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, இவனுடைய மார்க்கம் மிகைத்தே தீரும், இவனுடைய மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டே முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனுடைய பொறுப்பு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துவான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான சகோதர மக்களே, அதனால எந்த சூழல் வந்தாலும் நம்ம எதை பற்றியும் அஞ்ச வேண்டியதில்லை, எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு விதமான நெருடல் வந்தால் இஸ்லாமிய வரலாறுகளை படியுங்கள். 1400 ஆண்டுடைய வரலாறு திரும்ப திரும்ப நமக்கு இதைதான் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சுமார் 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுக்க. தாருல் அர்கம் சொல்லி மக்காவில் மறைமுகமாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அது மதரசா, இஸ்லாமுடைய முதல் மதரசா, மக்தப் மதரசா. அங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு இறைவனுடைய குர்ஆனுடைய வஹீயை பெற்று சஹாபாக்களுக்கு பெருமாள் ஓதி காட்டுவாங்க. தொழுகை கடமையான பொழுது முதலில் அங்கேதான் தொழுகை நடத்தப்பட்டது. 38 பேர் தொழுதார். ரசூலுல்லாஹ் யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? ஒரு கால மரம் 200 கோடிக்கும் அதிகமாக இஸ்லாமில் இருப்பார்கள் என்பதா? அந்த வீட்டை விட்டு இஸ்லாம் வெளியே வரல. அன்னைக்கு சூழல் அந்த தாருல் அறுக்கமுடைய வீட்டுக்கு வெளியில இஸ்லாம் சொன்னா அடிக்கப்படுவார்கள். ஒரு கட்டத்துக்கு பேர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், யார் சொல்ல நம்ம ஏற்படுவோம், நம்ம போய் அறிவிப்பு செய்வோம் என்பதாக அறிவிப்பு செய்தார்கள். எங்கிருந்து ஆள் வந்தாலும் தெரியல, அடி நம்மளும் அடி. வீட்டை விட்டு கூட இஸ்லாத்தை சொல்ல அன்னைக்கு சூழல் இல்லை. இன்னைக்கு 200 கோடிக்கும் அதிகமாக முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை. இன்னைக்கு உலகம் முழுக்க முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், சூறையாடப்படுகிறார்கள். எல்லாம் சரிதான். ஆனா உலக அரங்கில இஸ்லாத்துடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இது அவங்க கொடுத்துதானே செய்யும். இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். 2 மாநில பற்றி சுருக்கமாக சில தகவல்களை சொன்னேன். யூபி எப்படி, மகாராஷ்டிரா பற்றியும். இந்தியாவுடைய நிலை என்ன? இந்தியாவுடைய நிலை 2050 இன்னும் 25 வருஷம் கழிச்சு முஸ்லிம்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருப்பார்கள். இவ 14% இருக்கிறார். இது அப்படி 20% ஆகும். இது எப்படி எவ்வளவு ஜீரணிக்க முடியும்? செய்தி புரியுதா? இந்த இஸ்லாமிய எதிரிகளுக்கு பிரச்சனையே இஸ்லாமுடைய வளர்ச்சி தான். இஸ்லாம் வளரணும்னா அதை பற்றி கவலைப்படவே மாட்டான். உலக அரங்கிலும் சரி, இந்தியாவிலும் சரி, இஸ்லாம் அப்படியே மண்ணு மாதிரி இருந்துச்சுன்னு வைக்கல, அவன் அதை பற்றி கவலைப்படவே மாட்டான். இது வளர்றதான் அவனுக்கு பிரச்சனையே. இது வளர்றதை அவனால் ஜீரணிக்க முடியல. கண்ணியமான சகோதர மக்களே, இது வளரும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, இந்த மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டே தீரும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. அருமையான சகோதர மக்களே, எனவே இந்த வாழ்க்கையில் நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதர மக்களே, நான் முன்னாடி சொன்னது போன்று இஸ்லாமிய வரலாறுகள் எடுத்து பாருங்க. நீங்கள் ரசூலுல்லாஹ் படித்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்க்கு முன்பு சஹாபா, அதுக்கு முன்பு உண்டான நபிமார்களுடைய வரலாறுகளும் சரி, பட்டுக்கம்பளம் யாருக்குமே விரிக்கப்படலை. பட்டுக்கம்பளம் விரிச்சு, அப்பா இவங்களுக்கு நீ நல்லது சொல்றியா, சத்தியத்தை சொல்றியா, அல்ஹம்துலில்லாஹ், என்னை கை பிடிச்சு சொர்க்கத்துக்கு போறியா, உன் கூடவே வரேன்னு யாரும் வரல. நபிமாருடைய எந்த வரலாறும் சரி, சமயனா நீங்க சொல்றீங்களா, வத்தனா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், இந்த பண்பு எந்த நபியுடைய காலத்திலும் இல்லை. وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيْطَانًا الْإِنسِ وَالْجِنِّ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் நாம் எதிரிகளை வைத்துக் கொண்டே இருந்தோம். மனிதர்கள் எதிரி இருந்தாங்க, ஜின்கள் எதிரி இருந்தாங்க, ஷைத்தான்களையும் எதிரிகள் இருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சத்தியம் இருக்கிற இடத்துல அசத்தியம் கத்திக் கொண்டேதான் இருக்கும். அசத்தியம் சத்தியத்தை எதிர்த்து கொண்டே இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? எது வரைக்கும் அசத்தியம் நம்மை பார்த்து கத்திக்கொண்டே இருக்கிறதோ, நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், திருப்தி பண்ணி கொண்டே இருக்கணும். நம்மளை பார்த்து அவன் கத்துறன்னு வைக்கல, நம்மளை அவன் எதிர்க்கிறன்னு வைக்கல, நம்ம கரப்ட் ஆகிட்டோன்னு அர்த்தம். அதுதான் விஷயம். நம்மளை பார்த்து அவன் சங்கடப்படலை, நம்ம தோல்ல அவன் கையை போட்டான முடிஞ்சு போச்சு, நம்ம வேற வழி தவறிட்டோம்.
எது வரைக்கும் அவன் நம்ம எதிரியாவே பார்த்து கொண்டிருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அது வரைக்கும் சத்தியத்தில் இருக்கிறோம். ஒரு உதாரணத்தை சொல்வேன். 2 அரசியல் தலைவர்கள், பள்ளிவாசல்ங்கிறனால தலைவர்கள் பேரை சொல்லாம நான் கொண்டு போறேன். ஒரு வலதுசாரி இயக்கத்துடைய தலைவர், தமிழகத்தில் நன்கு அறியப்பட்ட, சரியான கண்டென்ட் கூட நிறைய கொடுப்பார் ஒரு நபர். இந்த பக்கம் திராவிடத்தை மையப்படுத்தக்கூடிய பாசிசத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர். நல்லா விளங்கிக்கோங்க, நான் பேரை சொன்னால் உங்களுக்கு இலகுவா புரிஞ்சிடும். பள்ளிவாசல்ன்றதுனால பேரை சொல்லாமல் நான் கொண்டு போகிறேன். இது வெளியில் ஒரு ஹால் மீட்டிங்காக இருந்தால் நான் இன்ஷால்லா பேரை கூட சொல்லுவேன். இந்த பக்கம் வலதுசாரியுடைய ஒரு தலைவர், பாசிசத்தை ஆதரிக்கக்கூடிய, தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவர். இந்த பக்கம் பாசிசத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர், அரசியல் தலைவர். இவர்கிட்ட மைக் வச்சு கேட்குறாங்க. அந்த நபர், குறிப்பிட்ட அந்த நபர், பாசிசத்தை ஆதரவாக பேசக்கூடிய நபர், எப்போ பார்த்தாலும் உங்களை கடுமையாக சான்றாரு, இதுக்கு உங்க பதில் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா? அந்த பாசிசத்தை ஆதரிக்கக்கூடிய அந்த தலைவர் எப்போ பார்த்தாலும் உங்களை ரொம்ப கடுமையாக, ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்கிறாரு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இவர் ரொம்ப அலட்டவே இல்லை, சாதாரணமாக சொன்னாரு. அவர் எது வரைக்கும் என்னை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறாரோ அது வரைக்கும் நான் சரியான பாதையில் இருக்கிறேன் இல்லையா? அது எது வரைக்கும் என்ன விமர்சனம் செய்கிறாரோ, நான் கெட்டவே, நான் மோசமானவே, நான் அடைய, நான் சமூக விரோதி, நான் பிளவுவாதி என்று எது வரைக்கும் என்ன சொல்லிக் கொண்டே இருக்கிறானோ அது வரைக்கும் நான் சரியான பாதையில் இருக்கிறேன். ஒரு கால் அவர் என்னுடைய நாவிலே என்னை பாராட்டி விட்டார், அவர் என்னை பாராட்டி விட்டால் விளங்கிக்கோங்க, நான் கரப்ட் ஆயிட்டேன், நான் வழி தவறிட்டேன் என்பதாக இவர் பதில் சொல்கிறார். அருமையான சகோதர மக்களே, கிட்டத்தட்ட இதே வார்த்தை தான் முஸ்லீம்களாக நமக்கு என்ன சங்கடம்? என்ன எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்கள் அடிக்கிறாங்கன்னு ஒரு சங்கடம் வருது இல்லையா? பள்ளிவாசலை பார்த்தா அவனுக்கு பொறுக்க மாட்டேங்குது, தொப்பி போட்டவங்களை பார்த்தா அவன் எரிச்சலாக வருது இல்லையா? ட்ரெயினில் ஜிப்பா போட்டு ஒருத்தரை பார்த்தா அவனால் ஜீரணிக்க முடியல, புர்கா போட்டு போனால் அவனால் கோபப்படுதுன்னு வருதுல. அவனுக்கு கோபம் வந்தாதான் சரி. சத்தியத்தை பார்த்து அசத்தியம் சும்மா இருக்காது, இது இயற்கை. சத்தியத்தை பார்த்து உங்களுக்கு புரியறதுக்கு சொல்லதா இருந்தா, ஊரில் இருக்கக்கூடிய எல்லாமே நிர்வாணமாக இருக்கும் பொழுது ஒருத்தன் ட்ரெஸ்ஸோட இருந்து அவன் மேலே ஒரு வெறுப்பு வரதான் செய்யும். என்ன நம்மளாம் நிர்வாணமாக இருக்கும், இவன் மட்டும் ஆணையை மறைச்சு மானத்தை மறைச்சிருக்கிறானே, இவன் மட்டும் கண்ணியமாக இருக்கிறானே, நம்ம கேவலமாக இருக்கிறோம், நம்ம அசிங்கமாக இருக்கிறோம், இவன் எப்படி கண்ணியமாக இருக்கலாம் என்று அவன் கண்ணுக்கு உறுத்தலும். அவனுக்கு உறுத்தலைன்னா நமக்குள்ள ஏதோ பிரச்சனை அர்த்தம். செய்தி புரியுதா? நான் சொல்லக்கூடிய செய்தி ஏதாவது புரியுதா? கண்ணியமான சகோதர மக்களே, நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், பாசிசவாதிகளுக்கும் அசத்தியவாதிகளுக்கும் நம்மின் மீது ஒரு வெறுப்பு இருக்கத்தான் செய்யும். இது இறைவனுடைய நியதி. கடைசி வரைக்கும் அசத்தியம் சத்தியத்தை பார்த்து குலைத்து கொண்டே இருக்கும். அசத்தியம் சத்தியத்தை பார்த்து குலைத்து கொண்டே இருக்கும். குலைக்குதுன்னு நம்ம கவலைப்பட்டோம் சொன்னா, நம்ம போகும்போது சகல நேரங்களில் பார்க்கலாம், நம்ம போகும்போது ஃபஜருக்கு வரும்போது நாய் குலைக்குது, கவலைப்பட்டு வீட்டில் உட்காந்துட முடியுமா? அப்ப நாயின கொலைக்குதான் செய்யும். கொலைக்காத நம்ம இப்படி நாயிட்ட போய் பாடம் எடுக்க முடியுமா? கொலைக்குதான் செய்யும். கண்ணியமான சகோதர மக்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று எல்லா நபிமாருடைய காலத்திலும் இந்த பிரச்சனை இருக்கதான் செஞ்சிச்சு. எல்லா நபிமாருடைய காலத்திலும். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எடுத்துக்கொள்ளுங்களேன். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நம்மளாம் அந்த அளவுக்கு சிரமப்படுத்த வாய்ப்பு, அந்த அளவுக்கு நம்மளால போக முடியாது. நம்மளாலலாம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போகவே முடியாது. ரசூலுல்லாஹ் போயிட்டு அதுலேயும் ஒரு சமநிலையில் இருந்தான். அதாவது நுபுவத்திற்கு முன்பு, நுபுவத்திற்கு பின்பு, 40 வயசுக்கு முன்பு, 40 வயசுக்கு பின்பு. 40 வயசுக்கு முன்பு ரசூலுல்லாஹ் அந்த சமயம் எப்படி அழைச்சது தெரியுமா? அந்த சமூகம் ரசூலுல்லாஹ் பார்த்து முஹம்மதுன்னு கூப்பிட மாட்டாங்க, சாதிக்குன்னு தான் கூப்பிடுவாங்க, அமீன் தான் கூப்பிடுவாங்க. சாதிக் நம்பிக்கையாளர், சாதிக் உண்மையாளரே, நம்பிக்கையாளரே தான் கூப்பிட்டாங்க. முகம்மதுன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. காரணம் ரசூலுல்லாஹ் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியும். காபத்துல்லாவை கட்டி இடிக்கணும், இடிச்சிட்டு திரும்ப கட்டணும், அது கொஞ்சம் பெருசுபடுத்தணும். ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை கீழே வச்சாச்சு, திரும்ப கல்லை தூக்கி மேலே வைக்கணும். எல்லா சமூக மக்களும், கோத்திரத்துடைய தலைவர்களும் நாங்கள் தான் வைப்போன்றாங்க. அப்போ ஒரு மஷூராவாகுது. நாளைக்கு காலையில் காபத்துல்லாவுடைய வாசலில் முதல்ல யார் வராரோ அவர்கிட்ட தீர்ப்பு கேட்போம், அவர் என்ன சொல்றாரு அது மாதிரி நடந்துக்கலாம்னு முடிவு பண்றாங்க. மறுநாள் காலையில் அந்த வாசல்ல வர்றது யாரு? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சம்பவம் எல்லாம் 40 வயசுக்கு முன்னாடி, நுபுவத்துக்கு முன்னாடி. யாருமே அதை மறுக்கலையே, எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்களே. அப்ப சரியான ஆள் தான் நமக்கு கிடைச்சிருக்கா.
நம்ம பிரச்சனைக்கு நமக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு சரியான ஆள் தான் வந்திருக்கிறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் போய் தீர்ப்பு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்னால சரியான தீர்ப்பு சொன்னாங்க. அது வேற செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மர்வால மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி பேசுனாங்களே, இந்த செய்தி உங்களுக்கு தெரியும். கூட்டி பேசுனாங்களே, மலைக்கு மேலே நிற்கிறாங்க. பின்னாடி பார்த்தா மலைக்கு பின்னாடி போகுது, மேலே இருக்க நம்ம ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது. மலைக்கு கீழே சஹாபா குறைஷிகள் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அப்பா பின்னாடி ஒரு படம் வருது, உங்களை தாக்க போகுதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்டாங்க. எடுத்தெடுப்பிலேயே கை ஷஹாதாவெல்லாம் சொல்லலை. அப்போ அவங்க சொன்ன பதில் என்ன? முஹம்மதே, உங்களை நாங்கள் கூப்பிடுறதே சாதிக்குன்னு தான் கூப்பிடுறோம். உங்களை நாங்கள் கூப்பிடுறதே சாதிக்குன்னு தான் கூப்பிடுறோம். நீங்க எங்களுக்கு மத்தியில் பொய் சொல்லி பழக்கமே இல்லை, நாங்களும் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்க எங்கள்கிட்டையும் பொய் சொன்னதில்லை, ஏதோ டீ கடையில் கூட கேள்விப்பட்டதில்லை. முகமது பொய் சொல்லிட்டாரா அப்படின்னு கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. அதான் நீங்க சொன்னா நாங்க நம்புவோம்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த நாவு எப்படிமா பேசுச்சு? இந்த நாவு காதிபுடு பேசுச்சு, மஜ்னூன்னு பேசுச்சு, சாஹிர்னு பேசுச்சு, ரசூலுல்லாஹ் பைத்தியக்காரன்னு பேசுச்சு, பொய்யர்னு பேசுச்சு இல்லையா? எங்களுக்கு மத்தியில குழப்பத்தை விளைவிக்கிறார்னு பேசுச்சு. எந்த நாவு ரசூலுல்லாஹ்வை சாதிக்குன்னு சொன்னதோ, உண்மையாளர் என்று சொன்னதோ, எந்த நாவு ரசூலுல்லாஹ்வை நம்பிக்கையாளர் சொன்னதோ அதே நாவனை மாத்தி பேசுச்சு. அதாவது நம்மளை இது வரைக்கும் பாராட்டினதே இல்லை, அவன் நம்ம இகழ்றான பரவாயில்லை கடந்து போயிடலாம். நேற்று வரைக்கும் நம்ம தலையை வச்சு கொண்டாடினவன் நம்ம சத்தியத்தை சொன்னோன்ற ஒரே காரணத்துக்காண்டி நம்மளை காலில் போட்டு மிதிக்கும் போது யாருக்குன்னு ஒரு வலி இருக்கதான் செய்யும். அந்த வலியை கண்டிப்பாக யாராலும் ஜீரணிக்க முடியாது. பெருமானாருக்கு இந்த வலி ஏற்பட்டது. பிரச்சனை எங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை சாதிக்குன்னு சொன்னவன் ஏன் காதிபுன்னு சொன்னான்? உண்மையாளர் ரசூலுல்லாஹ்வை சொன்னானே, அவையே திரும்ப ரசூலுல்லாஹ்வை பார்த்து பொய் சொன்னாருன்னு சொல்றான். ரசூலுல்லாஹ் பொய் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் பைத்தியக்காரன் ஏன் சொன்னான்? ஏன்னா ரசூலுல்லாஹ் சாலிஹா இருந்தவர்கள் முஸ்லிஹா ஆகினார்கள். புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா 40 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ் நல்லவர்களாக இருந்தார், அவனுக்கு பிரச்சனை இல்லை. எப்போ சீர்திருத்தவாதியா ஆகிறான்னு அவனால் ஜீரணிக்க முடியல. ரெண்டுக்கும் வித்தியாசம் வேற. நல்லவன் என்பது வேற, சீர்திருத்தவாதி என்பது வேற. அரபியில சொல்லுவாங்க, நல்லவனுக்கு சாலி, சீர்திருத்தவாதிக்கு முஸ்லீம். நல்லவன் என்பது வேற. புரியுற மாதிரி உங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி சொல்லணேன். நான் வியாபாரம் பண்றேன், நான் திருட மாட்டேன், நான் கலப்படம் பண்ண மாட்டேன், நான் சரியா இருப்பேன் இல்லையா? மற்றவங்களுடைய வியாபாரத்தை நான் தலையிட மாட்டேன், நான் சரியா இருப்பேன். இந்த நல்லவனை சமுதாயம் ஏற்றுக்கும். இப்போ அவர் நினைப்பா ரொம்ப நல்லவருப்பா, வியாபாரத்தில் கரெக்டாக இருப்பார், கலப்படம் பண்ண மாட்டார் அப்படின்னு மக்கள் சமுதாயத்தில் அவன் நல்லா பார்ப்பாங்க. ஆனால் அதே நான் ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் கலப்படம் பண்ணாத மாதிரி யாரும் கலப்படம் பண்ணக்கூடாது, மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறேன், யாரும் ஏமாற்றக்கூடாது, யாரும் எடையை அடிக்கக்கூடாதுன்னு நான் பேசும்போது இதுக்கு கூட இந்த வியாபாரிகளால் ஜீரணிக்க முடியாது. நேற்று வரைக்கும் நம்மளை பாராட்டுவேன், எப்போ நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ அதை நம்மளால ஜீரணிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது வரைக்கும் சாலிஹா இருந்தார்கள். எப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு இறை செய்தி வந்ததோ ரசூலுல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சாங்களே சிலைகளை வணங்காதீங்கன்னு, அது அவருக்கு பிரச்சனையா இருந்தது. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சிலைகளை வணங்கினாங்களா? 40 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ் சிலைகளை வணங்கினாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் திருடினாங்களா? ரசூலுல்லாஹ் விபச்சாரம் பண்ணாங்களா? இல்ல. ஆனா அப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் நல்லவன் சொன்னவே 40 வயசுக்கு பிறகு ஏன் கெட்டவன் சொன்னார் தெரியுமா? அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சிலை வணங்க கூடாதுன்னு சொன்னாங்க. 40 வயசு வரைக்கும் தான் வணங்கல. 40 வயசுக்கு பிறகு நுபுவத்துக்கு பிறகு நான் மட்டும் வணங்க மாட்டேன் இல்லப்பா, நீயும் வணங்க கூடாது. நான் திருட மாட்டேன் என்பதல்ல, இனி நீயும் திருடக்கூடாது. நான் பெண் குழந்தைகளை கொலை செய்ய மாட்டேன் இல்ல, நீயும் கொலை செய்யக்கூடாது. அண்டை விட்டாளர்கள் நான் துன்புறுத்த மாட்டேன் இல்ல, நீயும் துன்புறுத்தக்கூடாது. எப்போ ரசூலுல்லாஹ் சீர்திருத்தம் செய்ய ஆரம்பித்தார்களோ, செய்தி புரியுதா? ரசூலுல்லாஹ் எப்போ சீர்திருத்தம் செய்ய ஆரம்பித்தார்களோ அதுக்கு பிறகு அவனால் ஜீரணிக்கவே முடியல. அருமையான சிறுவர் மக்களே, இதுதான் இயற்கை நியதி. இதை மாற்றவே முடியாது, இதை மாற்றவே முடியாது. அருமையான சகோதரர்கள் மக்களே, அதனால நான் திரும்பவும் சொல்றேன், கியாமத் வரைக்கும் இந்த நாய்கள் கொலைத்து கொண்டுதான் இருக்கும். நாய்களுடைய கொலைக்கிறதுக்கு பயந்துகிட்டு நம்ம வீட்டுக்குள்ள உட்கார முடியாது இல்லையா? நாய் கொலைக்கிறது ஃபஜ்ருக்கு நம்ம வீட்டில் உட்கார முடியுமா? நாய் கொலைக்குதுன்னு அது கொலைக்காம இருக்கிறதுக்கு என்னவோ, அது கொலைச்சாலும் என்ன பண்ணாம நம்ம பள்ளிக்கு போக முடியுமோ அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர கொலைக்குது கவலைப்பட்டுட்டே இருக்க முடியாது. அல்லாஹ் இதை தான் சொல்றான், வலா தஹினு வலா தஹஸனு அன்தும் அலௌன்.
இந்த நாயுடைய கொலைகளுக்கெல்லாம் பயப்படாதீங்க என்பதா இந்த வார்த்தையுடைய பொருள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த தலைப்பும் கிட்டத்தட்ட அதையும் சுற்றி தான் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பும் இதே நிலைதான். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பும் இதே நிலைதான். وقال الذين كفروا لرسلهم لنخرجنكم من ارضنا او لتعودن في ملتنا قال اولو كنا كارهين. அவங்க சொன்ன வார்த்தை எல்லா நபிமார்களுடைய சமூகமும் நபிமார்களை பார்த்து பேசினாங்க, لنخرجنكم من ارضنا, மரியாதையா என் ஊரை விட்டு போயிரு, மரியாதையா என் ஊரை விட்டு போயிரு. எல்லாத்துக்குமே ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் சொல்லப்பட்டது இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து இந்த சமுதாயம் பேசியது, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பார்த்து ஆது கூட்டம் பேசியது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சாலிஹ் சமூக கூட்டம் பேசியது. அவங்களுக்கு பிரச்சனை என்ன சொன்னா, நீ நல்லவனா இரு, பிரச்சனை இல்ல, எனக்கு நீ நல்லது சொல்லாத, நான் எப்படி வேணா இருப்பேன், என்ன நீ சீர்திருத்தம் பண்ணாத, லனுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்தினா, மரியாதையா ஊரை விட்டு வெளியே போயிரு, எங்கேயோ போய் தொலை, இங்க நீ இருக்க கூடாது. அவங்கள தோணுது இல்ல என் கூட சேர்ந்துக்க, நான் செய்யற ஊழலோட சேர்ந்துக்க, இல்ல இந்த ஊரை விட்டு வெளியே போயிரு, இல்ல நான் இங்கதான் இருப்பேன, உன்னை நாங்க இருக்க விட மாட்டோம், ஒன்னை நாங்கள் இருக்க விட மாட்டோம் என்பதுதான் எல்லா காலங்களிலும் நபிமார்களுக்கு அந்த சமுதாயம் சொன்ன வார்த்தை. இதுல கூடுதலாக சில நபிமார்கள் கொல்லப்பட்டெல்லாம் இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யக்துலூனல் அம்பியா பிகைரில் ஹக். குர்ஆன்ல 2-3 இடங்கள்ல இந்த வார்த்தை வருது, பனி இஸ்ரவேலை பத்தி சொல்லும் பொழுது இல்லையா. ஒரு கட்டம் வரைக்கும் எதிர்க்கிறான், கடைசி வரைக்கும் அந்த நபிமார்கள் உறுதியா இருக்கும் பொழுது வேற வழி இல்லை, நபிமார்களே கொலை செய்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. கண்ணியமான சகோதர மக்களே, அந்த அடிப்படையில் இந்த வரலாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறாக இருக்கட்டும், அதற்கு முன்பு நடந்த ஏனைய நபிமார்களுடைய வரலாறுகளாக இருக்கட்டும், நமக்கு சொல்லுகின்ற செய்தி அசத்தியம் கடைசி வரைக்கும் சத்தியத்தை எதிர்த்து கொண்டுதான் இருக்கும். சத்தியவான்கள் நாம உறுதியாக இருக்கும். அசத்தியத்தில் இருக்கிற அவன் உறுதியா இருக்கும் பொழுது நம்ம இவ்வளவு உறுதியா இருக்கணும் இல்லையா. அசத்தியத்தில் இருக்கக்கூடிய அவன் கிட்டத்தட்ட ஹுதைபியால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹை பார்த்து கேட்ட கேள்விதான். அவன் அசத்தியத்தில் இருக்கிற அவனே அவ்வளவு திமிரா இருக்கும் பொழுது, அவனுக்கு அவ்வளவு கட்ஸ் இருக்கும் போது, அவனுக்கு அவ்வளவு திமிர் இருக்கும் போது, அவனுக்கு அவ்வளவு திராணி இருக்கும் பொழுது நம்ம இவ்வளவு திராணியோடு இருக்கணும். உங்களுக்கு புரியுறதற்காக ஒரு கேள்வியாக கேட்கிறேனே, நம்மளை அடிக்கக்கூடிய எல்லாருமே, நம்ம அடிக்கக்கூடியவனுக்கு நம்மளை அடிச்சா, முஸ்லீம்கள் அடிச்சா அவனுக்கு மரணத்திற்கு போய் வெற்றி இருக்குன்னா சொல்லப்படுது, அவனுக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவான். நீ இத்தனை முஸ்லீம்களை கொலை செஞ்சா, இத்தனை முஸ்லீம்களை பெண்களை நீ கற்பழிச்சா உனக்கு நாளை மறுமையில சொர்க்கம் இருக்கு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கு. ஏதாவது அவனுக்கு சுப செய்தி இருக்கா? ஏன் வர்றானே தெரியலையே. இல்ல எல்லா கலவரங்களும் பாருங்களேன், கிட்டத்தட்ட பதிலில் அபூஜஹலுடைய பேச்சு கட்டி மக்கா குறைஷிகள் வந்தாங்களே, கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இன்னைக்கு ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கு. ஏன் போறோம், ஏன் அடிக்கிறோம் ஒண்ணுமே தெரியல. நான் என்ன கேட்கிறேன்னு, எந்த விதமான சுப செய்தியும் அவனுக்கு கிடையாது. அவனே அவ்வளவு திராணியோடு அவ்வளவு உறுதியோடு இருக்கும் பொழுது முஸ்லீம்களாகிய நாம், மறுமை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், நம்ம எவ்வளவு திராணியோடு இருக்கணும். அசல்ல நான் வரலாறுடைய இறுதியில இந்த ஹதீஸை சொல்லணும், ஆனால் உங்களுடைய இந்த இடம் பொருத்தமாக இருக்கும் என்பதனால இந்த ஹதீஸை நான் சொல்றேன். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ், இன்ஜா ரஜுலுன் யுரீது அஹ்த மாலி, ஒருத்த வந்து அநியாயமாக என் பொருளை பிடுங்க பார்க்குறான், என் பொருளை அநியாயமாக பிடுங்க பார்க்குறான், நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஃபலா தாஹுத், நீ கொடுக்காதன்னு சொன்னாங்க. ஃபலா தாஹுத், நீ அவனுக்கு கொடுக்காதன்னு சொன்னாங்க. அவன் அந்த சஹாபி திரும்ப அடுத்து கேட்டுட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இன் காத்தலனி, அவன் என்கிட்ட சண்டை செஞ்சா, உதாரணமாக நான் கடை வச்சிருக்கிறேன், ஒருத்த அநியாயமாக என் கடையை சூறையாட பார்க்குறான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? நீ அவன்கிட்ட கொடுக்காத. அவன் மிரட்டி கேட்குறான், நீ கொடுக்காதன்றாங்க. அந்த சஹாபி அடுத்து கேட்குற, யா ரசூலுல்லாஹ் அவன் என்கிட்ட சண்டை செஞ்சா என்ன பண்ணிட்டோம்? சண்டைக்கு பயந்து கொடுத்துடலாமா? வாயில கேட்குறான், கொடுக்கலன்னு சொல்லிட்டோம். அவன் சட்டையை கட்டிட்டு சண்டைக்கு வரான், என் காசு பண்ணுங்க, என் கல்லில் கை வச்சு நான் சம்பாதிச்ச காசெல்லாம் கொடுக்குறான், நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ சண்டை செய்ப்பா, அவன் அசத்தியத்தில் இருக்கான்ல, உன் காசு அநியாயமா அவன் பிடிக்க வரால, அவன் சண்டைக்கு வரால, நீ என்ன செய்யணும்? நீ சண்டை செய்ய சொல்றாங்க. இதுதான் நியதி. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ் இன் கதலனி, அந்த சண்டையில் அவன் என்ன கொண்டுட்டா, என் காசை பிடுங்க வரான், என் பொருளை பிடுங்க வரான், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், சண்டை செய்யறான், நானும் சண்டை செய்யறேன், அவன் என்ன கொலை செஞ்சுட்டா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபஅன்த ஷஹீத், நீ ஷஹீதுன்னு சொன்னாங்க.
இந்த சுப செய்தி நமக்கு தான். இந்த சுப செய்தி நமக்கு தான். ஒரு முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவன் சண்டை செய்யும் பொழுது, அநியாயமாக அவன் நம்மை தாக்க வரும் பொழுது, நாம இறந்துட்டா நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை நீ ஷஹீத். அவன் இறந்துட்டா அவன் ஷஹீத் இல்லை. ரசூலுல்லாஹ் சஹாபி திரும்ப கேட்கிறான், யா ரசூலுல்லாஹ் இன் கதல்துஹு, அந்த சண்டையில நான் அவனை கொலை செஞ்சிட்டா, நான் அந்த சண்டையில அவனை கொலை செஞ்சிட்டா, ரசூலுல்லாஹ் திரும்ப ஹுவ ஃபின்னார், அவன் நரகத்தில் இருப்பான்னு சொன்னாங்க. அவன் நரகத்தில் இருப்பான். இன்னைக்கு நம்மை பார்த்து குலைக்கிற எல்லோருமே எந்த விதமான மறுமையுடைய ஆதாயங்கள்லாம் கிடையாது. அதிகபட்சம் துனியாவில் ஏதோ சில சல்லிகள் கிடைக்கும், அவ்வளவுதான். பதவிகள்லாம் கொடுக்க போறதில்லை, பெரும் பதவிகள்லாம் கொடுக்க போறதில்லை. சில காசு பணங்கள் கிடைக்கும், அதற்காக வேண்டி நம்மை பார்த்து குலைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதர மக்களே, நாம அவர்களை எதிர்க்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய சுப செய்தி என்னவென்றால், அல்லாஹ் கொண்டு ஷஹாதத்தை கொடுப்பான். இல்லை என்றால் அல்லாஹ் தன்னுடைய மிகப்பெரிய இதா கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்கள் மக்கள், அதனால நான் திரும்பவும் அந்த தலைப்புக்குள்ளேயே தான் இருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழலிலும் நம்ம நிராசையாகுவதோ, நம்ம பயப்படுவதோ, நம்ம அச்சப்படுவதோ நமக்கு அனுமதியே அல்ல. ஒரு வார்த்தை வேற கடுமையாக இருக்கும், தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க. பயப்படுறதா இருந்தா வெளியே போயிடலாம். பயப்படுறதா இருந்தா, நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அச்சப்படுறதா இருந்தா, முஸ்லிம்களாக இருந்தா நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தாராளமா வெளியே போய் விரும்பின கொள்கையை ஏற்றுக்கலாம். தமிழகத்தில் சில இப்ராஹிம்கள் இருக்கிற மாதிரி நிர்பந்தம்லாம் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், நல்லா நிர்பந்தப்படுத்துற மார்க்கத்துல கட்டாயம் நீ இருந்துதான் கட்டாயம் படுத்தல. இருந்தா ஒழுக்கமாக இருக்கணும், இருந்தா அந்த கட்ஸோடு இருக்கணும். அல் முஃமினுல் கவி அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உறுதியான முஃமின் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ் தஆலா மிகவும் பிரியமானவன் மினல் முஃமினில் லைஃப், பலகீனமான முஃமினை விட, கோலையாக இருக்கிறத விட, திப்பு சுல்தானுடைய வார்த்தையை நினைக்கிறேன், 100 ஆண்டுகள் ஆடுகளாக இருப்பதை விட ஒரு நாள் சிங்கமாக இருப்பது மேலண்டு. அதை விட ரசூலுல்லாஹ் அதை வேற வார்த்தையில சொல்றாங்க, கோலையாக மூமினாக இருப்பதை விட தைரியமாக மூமினாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். சொர்க்கம் கிடைக்கலாம் சொல்லலைங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கலாம் சொல்லல, அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடைக்கும். அதனால மூமின்களாகிய நாம எந்த சூழலிலும் நிராசையாகிவிடக் கூடாது. நிராசையோடு கோழைத்தனத்தோடு இஸ்லாத்தில் இருக்கிறதுக்கு அனுமதியே இல்லை. ரசூலுல்லாஹ் அதிகமாக துஆ செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஜுபுனி, மினல் ஜுபுனி, ஜுபுனுக்கு எடுத்து பாருங்க, யா அல்லாஹ் கோழைத்தனத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஷைத்தானிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், இந்த மாதிரி நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அந்த நஊதுன்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே கோழைத்தனத்தை போட்டுடாத, கோழைத்தனத்தை போடுறதுக்கு பதிலாக எனக்கு மரணத்தை கொடுத்துரு, நான் கோழையாக இருக்க நான் விரும்பல. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, முதல்ல நாம நம்பணும், எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மார்க்கம் மேலோங்கி தீரும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு, இது அல்லாஹ்வுடைய வாக்கு. நான் அதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னேன், தாருல் அர்கம்ல தொழுகை கடமையாக்கப்பட்ட பொழுது முதல் தொழுகை தொழுதவர்கள் எண்ணிக்கை வெறுமனே 38. இன்னைக்கு 200 கோடி முஸ்லிம்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். இது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்பதாக சொல்கிறார். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு உலக அளவிலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை முதல் இடத்துல போயிடும் என்பதாக சொல்லப்படுகிறது. அருமையான, எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கான கிரெடிட் கூடிட்டு தான் இருக்கும், நமக்கான கிரெடிட் கூடிட்டு தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சம்பந்தமான ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்வேன். மக்காவுடைய சூழல், முஸ்லீம்னாலே அடி விடும். முஸ்லீம் சொன்னாலே ஷஹாதா கலிமாவை சொன்னாலே அடி விடும். ஹப்பாபுன்னு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, யார் ரசூல், அந்த உம்மு ஐமான் அப்படின்ற அந்த பெண்மணிக்கு கீழே அந்த அவர் அடிமையாக இருந்தார். உம்மு ஐமன்ற பெண்மணிக்கு கீழே அவர் அடிமையாக இருந்தார். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அம்மா எப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சினிமாவில் பார்க்குற மாதிரி வர்றவன் போகிறவங்களாம் அடித்து பழகிக்க சொல்லும். இந்த ஹபாபை உனக்கு அடித்து பழகிறான் தான் இந்த அடிச்சுக்கோன்னு சொல்லி, அதாவது எஜமான் அடித்தா கூட பரவாயில்லை, நம்ம அந்த மாதிரி எஜமான்கிட்ட இருக்கிறோம், அவன் கொள்கைக்கு நம்ம நமக்கு பிடிக்கலை, நம்ம ஒருத்தர் வேலைக்கு இருக்கிறவன், நம்ம முதலாளி நம்ம தப்பு செஞ்சால் திட்டினா பரவாயில்லை, கடைக்கு வர்றவன் போகிறவங்களாம் நம்ம திட்டினா என்ன அறிவு இல்லையான்னு கேட்குறாரு, நமக்கு கோபம் வரும், அவனையும் சம்பளம் கொடுக்குற,
நீ திட்டுறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை, உன்னையே திட்டுறதுக்கு அனுமதி இல்லை. சரி பரவாயில்ல, நான் கொஞ்சம் அறிவு பெறணுன்றதுக்காக நீ திட்டினா பரவாயில்ல. கடையில் வர்றவன் போகிறவங்களாம் என்ன திட்டினா, கடையில் வர்றவன் போகிறவன் என் மண்டையில் திட்டினா கோவம் வருமா இல்லையா? கிட்டத்தட்ட இதே நிலைதான் ஹப்பாவை பற்றி சொல்லப்படுகிறது. வர்றவன் போகிறவனா அடிப்பான். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா வரலாறுகள் சொல்றாங்க, அதாவது நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு போடப்பட்டு கற்கள் நெருப்பு ஆகிடும். கல் அவ்வளோ சீக்கிரம் எரியாது, பேப்பர் எரியும், கறிக்கட்டை எரியும், கல் அவ்வளோ சீக்கிரம் எரியாது. கற்கள் எரிஞ்சு கங்காயிரும். கறிக்கட்டை கங்காகிறது இல்லை, கல்லு கங்காயிரும், கற்கள் கங்காயிரும். அதில் என்ன படுக்க போடுவாங்க. உடம்பு பூரா இந்த பகுதி பூரா சதைகள் இல்லாம இந்த கொழுப்புகள் கற்கல்ல பட்டு அந்த கங்குகள்ல பட்டு அந்த கங்குகள் அணையும். கட்டத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் சாஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் முடியல, அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம, அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம, ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணியமான சகோதர மக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக லயுதிம்மன் ஹாதல் அமர், இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தி தீரும், பரிபூர்ணமாகியே தீரும். ஹத்தா யசீர ராகிப் மின் சனா இலா ஹதரமௌத். இன்னைக்கு ஒரு 20-30 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். கலிமாவை சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி அடிக்கப்படுறாங்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் சன்ஆவிலிருந்து ஹதரமௌத் வரைக்கும் இஸ்லாம் பரவி இருக்கும் இல்லையா? ஹத்தா யசீர ராகிப் லா யகாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இஸ்லாம் பரவிருன்னு சொல்லலை, இஸ்லாம் பரவிருன்னு சொல்லலை, இந்த தேசம் முழுக்க இஸ்லாமிய ஆட்சி வந்துடும் சொல்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இஸ்லாம் பரவுறது என்பது வேற, இஸ்லாமிய ஆட்சி அமையும் என்பது வேற. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சன்ஆவிலிருந்து ஹதரமௌத் வரைக்கும். நமக்கு புரியுற மாதிரி சொன்னதா, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட இந்த ஸ்லாங்ல சொல்றாங்க, சன்ஆவிலிருந்து ஹதரமௌத் வரைக்கும் இஸ்லாம் பரவி இருக்கும். எவன் அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் பயப்பட மாட்டான். ஒரு பிரயாணி நடந்து போவான், எதை பற்றியும் பயப்பட மாட்டான். இந்த அச்சம் எப்போ, பயப்பட மாட்டான்ற வார்த்தை எப்போ வரும்னு சொன்னா, இது முழுக்க இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றாலா. பெருமானார் சொன்னாங்க, வலாக்கின்னகும் தஸ்தாஜிலூன், ஆனாலும் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், கொஞ்சம் பொறுமையா இருங்க என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. கண்ணியமான சகோதர மக்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? அப்பா கவலைப்படாத, சரியா போயிடும். இன்னைக்கு அந்த நேரத்தில் ஒரு 20-30 பேர் தான் இஸ்லாமுக்கு முஸ்லீம்களை ஏற்றிருக்கிறாங்க. இது முஸ்லீம்னாலே அடிவிழுது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும் போது ரசூலுல்லாஹ் வந்து இப்போ நீ கவலைப்படாத, அல்லாஹ் பார்த்துக்குவான், நமக்கு உதவி இருக்கும் அப்படின்லாம் சொல்லலை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு லாங் டைம் கோல் இங்கே சொல்றாங்க, ஒரு லாங் டைம் கோல். நீ கவலைப்படுறப்பா அடிக்கிறன்ட்டு ஒரு காலம் வரும், இந்த அரபு முழுக்க இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே வரும், அப்படி ஒரு காலம் வரும், அவசரப்படாத, பொறுமையாயிரு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தி இருக்கு. கண்ணியமான சகோதர மக்களே, இஸ்லாத்துடைய வளர்ச்சி இப்படிதான் இருந்திருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏசி ஹாலில் உட்கார்ந்து இஸ்லாத்தை பரப்பல சஹாபாக்கள், ஏசி ஹாலில் உட்கார்ந்து இஸ்லாம் பரப்பப்படலை. அப்படி ஒரு பரப்பப்பட்டிருந்தால் இதுவரைக்கும் இஸ்லாம் இருந்திருக்குமா நமக்கு தெரியல. இன்னைக்கு அவங்களுக்கு நமக்கு மத்தியில் பிரச்சனையை நம்ம கஷ்டப்படாமல் தாவா செய்யணும். நம்மளுடைய பிரச்சனையே அதுதான். நம்ம தாவா செய்யணும், நம்மளை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நம்ம யாருக்கா தொழுவைக்கு கூப்பிட்டா கோவப்பட்டாருன்னு நம்ம கூப்பிட மாட்டோம். நம்ம பள்ளிக்கு வாங்க பாய்னு கூப்பிடுறோம், பாய் எப்போ பார்த்தாலும் கூப்பிடுறீங்கன்னா அடுத்து அவர் மூஞ்சில் கூட முடிக்கிறது இல்லை இல்லையா? அவர் நம்மளை அடிக்கனால ஒன்றும் பண்ணலை, கொஞ்சம் கடுசா பேசிட்டாலே நம்மளால சீன் வைக்க முடியல. நம்முடைய தாவாவுடைய நிலை தான். நம்முடைய தாவாவுடைய நிலை, நான் சொல்லுவேன், நீ எதுவும் சங்கடமே படக்கூடாது இல்லையா? அப்படிலாம் முடியாது. அதுக்கு தாவா பண்ணாமல் இருந்துடலாம். கண்ணியமான சகோதர மக்களே, ஏசிய ஹாலில் வச்சு இஸ்லாம் பரப்பப்படலை, இஸ்லாம் வளர்க்கப்படலை. இஸ்லாத்துடைய நெருக்கடி பயங்கரமா இருந்துச்சு. நம்மளாம் அந்த காலத்தில் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கும். நம்முடைய நிலை என்னவா இருக்கும் நமக்கு தெரியல. மக்காவில் ஒரு கட்டத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜாஃபர் பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் நீங்கள் மக்கா சரியில்லைப்பா, நீங்கள் அபிசீனியாவுக்கு போங்க, அங்கே கிறிஸ்தவ மன்னர் நஜ்ஜாசி தான் அரசராக இருக்கிறாரு, அங்கே போங்க, ஒரு நல்ல சூழல் கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், வேற வழி இல்லைங்கிறனால தான் ரசூலுல்லாஹ் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. வேற வழி, நம்மளை பார்த்து முறைக்கிறான்றத ரசூலுல்லாஹ் போல, என்ன நான் போகும்போதுலாம் அவன் என்ன முறைக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அங்கே வேற வழி இல்லை, முஸ்லீம்கள் மக்கால வாழ தகுதி இல்லைன்ற மாதிரியான ஒரு சூழல் வந்த பொழுது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவிற்கு அனுமதி கொடுத்தாங்க. அபிசீனியாவுக்கு போயாச்சு. 2 விதமான அறிவிப்பு. 17 நபர்கள் என்பதாக ஒரு எண்ணிக்கை இருக்குது, அதிகமான நபர்கள். தலைமை யாரு? ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப், அபூ தாலிபுடைய மகன் அலி ரலியல்லாஹு தஆலா சகோதரர். போயாச்சா? இவன் சும்மா இருக்கணுமா இல்லையா? மக்கால் இருக்கக்கூடியவன். இவனால் இருக்க முடியல, இவனால் இருக்க முடியல. அது எப்படி? நேற்று வரைக்கும் நம்மள்ட்ட அடிமையாக இருந்தவங்க இன்னைக்கு வேற ஊரில் போய் நிம்மதியாக இருக்கலாமா? கூடாது. மஷூரா பண்ணுறாங்க. ஒரு 2 பேர் அனுப்புகிற அபிசீனியாவுக்கு. ஒருத்தர் யாரு? அம்ர் இப்னு ஆஸ், இன்னொன்று உபய் இப்னு ரபியா. இந்த 2 பேரை நிறையா செல்வங்களை கொடுத்து, நிறைய பெரிய அன்பளிப்புகள் கொடுத்து அனுப்புகிறான் மக்கா காஃபிர்கள். இந்த அம்ர் இப்னு ஆஸும் உபய் இப்னு ரபியாவும் நிறையா செல்வங்களோட அன்பளிப்போட போகிறாங்க. நஜ்ஜாசி மன்னர்கிட்ட போகிறாங்க. இந்த மக்கா குறைஷிகளுக்கும் நஜ்ஜாசி மன்னருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்துச்சு. நல்ல ஆரம்பத்துலேருந்து ஒரு நல்ல தொடர்பு இருந்துச்சு. போய் அன்பளிப்புகளை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன விஷயம் இல்லை, எங்கள் ஊர்லேருந்து சில பேர் இருக்காங்க, கலவரக்காரர்கள், கலகக்காரர்கள், குழப்பவாதிகள் இல்லையா? இவங்க குழப்பவாதிகள். இவங்க எங்கள் ஊரில் இருந்து நிறைய குழப்பம் பண்ணாங்க. இப்போ உங்கள் ஊருக்கு வந்திருக்கதா கேள்விப்பட்டோம். அவன் எங்கள் ஊரை கெடுத்த மாதிரி உங்களையும் கெடுத்துருவான், உங்கள் ஊரையும் கெடுத்துருவான். அதனால் இந்த அன்பளிப்புகள்லாம் வச்சுட்டு அவங்கள ஊரை விட்டு வெளியே அனுப்பிடுங்க, உங்கள் ஊரில் வச்சுக்காதீங்க என்று இங்கேருந்து இந்த போன 2 பேரும் அம்ர் இப்னு ஆஸும் உபய் இப்னு ரபியாவும் அந்த நஜ்ஜாசி மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வின்னு, போயிட்டாங்கல்ல, அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டு போயிருக்க. நீ இங்கே அல்லாம வணங்கக்கூடாதுன்னு சொல்ற, சிலைகளை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்ற, ஒரே இறைவனை வணங்கக்கூடாதுன்னு சொல்ற. அவங்க வணங்கணும் வேற ஊருக்கு போயிட்டாங்க, நீ ஒரு வேலையை பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் அவனால இருக்க முடியல. இது அசத்தியத்தின் வேலை. அசத்தியம் இருக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் இருக்கிறோம், நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கா, இவனை தொலைதுன்னு சொல்லி வேற பகுதிக்கு போனா அங்கேயும் வருவான். நமக்கு இந்த அறிவு இல்லை, இந்த புரிதல் நமக்கு வேணும். அவனுக்கு நம்முடைய கொள்கை பிரச்சனை. நமக்கு இப்போ உறையூர்ல நம்மளை அடிக்கிறான், வேற வழி இல்லை, இங்கிருந்து பக்கத்துல திருச்சிக்கு வெளியில போன விட்டுருவானா, அங்கேயும் வந்து அடிப்பான். அவனுக்கு பிரச்சனை நம்முடைய கொள்கை. இங்கிருந்து போனாங்க அபிசீனியாவிற்கு, நீ வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான், பொன்னாடி பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு நீ ஏன் தேவையில்லாம 2 பேர் அனுப்பணும்? 2 பேர் போய் நஜ்ஜாசி மன்னர்கிட்ட பேசுறாங்க, இவனை வச்சுக்காத, இவன் மோசமானவன், இவன் கலவரக்காரன், இவன் இருந்தால் உங்க ஊரை கெடுத்துருவான் என்றெல்லாம் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப யோசிச்சு தான் அனுப்பியிருக்கிறாங்க. நஜ்ஜாசி மன்னனை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவரு கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா நீ சொன்னதுக்காண்டிலாம் நான் அனுப்ப முடியாது, நீ கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டு போ, நான் பார்த்து நான் முடிவு பண்ணுவேன், இவன் குழப்பவாதியா இல்லையா, இவன் என் ஊர்ல இருந்த பிரச்சனையா இல்லையா நான் முடிவு பண்ணுவேன், முடிவு பண்ண பிறகுதான் அனுப்புவேன் என்பதாக சொல்லி கூப்பிட்டு பேசுறாங்க. இங்க அம்ர் இப்னு ஆஸ், இன்னொன்னு உபய் இப்னு ரபியா இங்க நிக்கிறாங்க. அப்போ சில முஸ்லிம்களுடைய தலைவராக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் முன்னாடி இங்க நிக்கிறாங்க. கேட்கிறாங்க, இவங்களுடைய கதை என்னப்பா, உங்களை பத்தி இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நீங்களாம் மக்காவில் குழப்பம் பண்ணதாக எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, நீ மக்காவை கெடுத்த மாதிரி என் ஊரையும் கெடுத்துருவேன்ட்டு சொல்றாங்க, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட பொழுது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க செய்தியை பூரா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்பு நாங்கள் எப்படிலாம் இருந்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு நாங்கள் எப்படி இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், செத்தவைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், அனாதைகளை விரட்டி கொண்டிருந்தோம், அண்டை வீட்டுக்காரர்களை தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தோம், பெண் பிள்ளைகளை புதைத்துக் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறாரு. இந்த மாதிரி மனித சமூகத்திற்கு எதிரான காரியங்களை பூரா செஞ்சு கொண்டிருந்தோம். முகமது ஒருத்தர் வந்தாரு, இதுவெல்லாம் கூடாது என்கிறார். இப்ப நாங்க ஒழுக்கமாக இருக்கிறோம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம், சிலைகளை வணங்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், பெண் குழந்தைகளை கொல்ல மாட்டோம், அனாதைகளை அரவணைப்போம், விருந்தினை அரவணைப்போம், ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறாரு. இந்த நஜ்ஜாசி பாக்குறான், இவன் சொன்னது வேற மாதிரி இருக்கு, எங்க ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்கு, இவனை பூரா குழப்பவாதின்னு சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாரு, ஆனா இங்க வேற மாதிரி இருக்கு இல்லையா? கண்ணியமான சகோதரர் கூப்பிட்டு சொல்லிட்டா, இல்ல நீ சொல்ற மாதிரி ஆனா எந்த பிரச்சனையும் இங்க இருக்கிற மாதிரி தெரியல, நான் இந்த ஊரை விட்டு அனுப்ப மாட்டேன். அவன் அடுத்து கேட்கிறான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. அடுத்தது, இப்போ நீங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடவுள் ஏத்துக்கிறீங்க, இந்த ஈசா சம்பந்தமா அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர், இறைவன் இல்லை, இறைவனுடைய குமாரன் இல்லை. நான் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவர், அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவர் இறைவன் ஏற்றுக்கொண்டவர், இறைவனுடைய மகன் ஏற்றுக்கொண்டவர். இப்போ இந்த பிரச்சனையை கொண்டு வந்தா இவங்க வெளியே போயிடுவாங்க, இவங்க ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி இந்த அம்ர் இப்னு ஆஸ் சொல்ல கேட்கிறாரு, அப்பா ஈசாவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
ஈசாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கண்ணியமான சகோதரி பெருமக்களே, அவங்க சொன்னாங்க, சூரத்துல் மரியமுடைய வசனங்களை கூட ஓதி காட்டுறாங்க. காலை இன்னி அபுதுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா, நான் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிறப்பை பற்றியும் அவங்களுடைய தாயுடைய கற்புடைய பத்தினித்தனத்தை பற்றியும் சொல்லவோ அந்த நஜ்ஜாசி மன்னர் சொன்னார். கண்ணியமான சகோதரி பெருமக்களே, கண்ணியமான சகோதரி பெருமக்களே, மூசா எந்த சத்தியத்தை கொண்டு வந்தாரோ கிட்டத்தட்ட அதே சத்தியத்தை தான் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒளியிலிருந்து வந்த 2 கீற்றுகளை போன்றுதான் இவர்களுடைய வார்த்தை இருக்கிறது. ஒரு ஒளியிலிருந்து மூசா கொண்டு வந்த ஒரு ஒளி கீற்று எப்படியோ அது போன்றுதான் இந்த ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் சொல்லக்கூடிய முகமதுடைய கீற்று ஒரே மாதிரி இருக்கிறது. இவர்கள் மீது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இவர்களை வெளியே அனுப்ப மாட்டேன் என்பதாக சொல்லி அனுப்பிட்டார். கண்ணியமான சகோதர மக்களே, இதில் இன்னொரு தகவல் தெரியுமா? பிற்காலத்தில் இந்த நஜ்ஜாசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த அபிசீனியாவிற்கு வந்தவங்களை வெளியே அனுப்பணும் 2 பேர் இருந்தாங்களே, அம்ர் இப்னு ஆஸ், இவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உபை இப்னு ரபியா இவர்களும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதான் நிலை. எதுவரைக்கும் இஸ்லாத்தை கடுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய முடிவுல வேறு மாதிரி இருக்கும். நமக்கு தெரியல நம்மை எதிர்க்கிறார்களே, நம்மை கடுமையாக தாக்குகிறார்களே, நம்முடைய வளர்ச்சியால் சீரழிக்க முடியல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ்வுடைய கணக்கு வேற மாதிரி. 2025 எப்படி இருக்குமா, 2030 எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நம்ம ஏன் அதை வச்சு பயந்துகிட்டு இருக்கணும்? 2030 எப்படி இருக்குமோ, 2040 எப்படி இருக்குமோ, அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியது நமக்கு பொறுப்பு இல்லை. நமக்கு நாளைக்கு விடியுன்றதே உறுதி இல்லையே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, நாளைக்கு புதன்கிழமை வெளிப்போன்றது நமக்கு உறுதி இல்லையா? கண்ணியமான சகோதரி பெருமக்கள், அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள் எல்லோருமே ஒரு கட்டத்திற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது இஸ்லாத்திற்கு அடிபணிந்தார்கள் என்பதன் வரலாறு. அபூஜஹலுடைய வரலாறு எடுத்துக்கொள்ளுங்களேன். பத்ருடைய சம்பந்தமாக நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இதுவும் கிட்டத்தட்ட அபிசீனியாவுக்கு ஒத்துருதுதான். அபிசீனியாவுக்கு ஒத்து போன ஒரு செய்தி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனா ஓரளவு நல்ல சூழல், முஸ்லீம்கள் மதீனாவில் நிம்மதியாக இருக்கிறாங்க என்ற செய்தி மக்காவில் இருக்கக்கூடிய அபூஜஹலுடைய அந்த குரூப்புக்கு, அபூஜஹலுடைய கம்பெனிக்கு பிடிக்கல. இது எப்படி இவங்க நிம்மதியாக இருக்கலாம்? ஒரு பெரும்படையோட வந்தான். பத்ருடைய வரலாறு அநேகமாக பத்ர் நாட்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற காரணம், போருக்கான வேற காரணம், வேற வழி இல்லாம கிட்டத்தட்ட 950 நபர்களோடு அபூஜஹல் பெரும் படையோடு மதீனாவை நோக்கி வந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி கிடைக்குது, அபூஜஹல் ஒரு பெரும் படையோடு நம்மை தாக்க வருகிறான் செய்தி வந்தது. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஒரு 313 சஹாபாக்கிட்ட மஷூரா பண்ணாங்க. அப்பா, நம்ம வியாபார கூட்டத்தை தடுக்கிறதுக்காண்டி வந்தோம், ஆனால் இங்கே கதை வேற மாதிரி இருக்கு. பத்ருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது பத்ருடைய வரலாறு அசல்ல போருக்காக மக்காலேருந்து மதீனாவிலிருந்து முஸ்லீம்கள் கிளம்பல. ஒரு ஒன்லைனில் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல்னு சொன்னால், மக்காவிலிருந்து அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார கூட்டம் ஷாமுக்கு போகிறாங்க. ஷாமில் பெரிய வியாபாரம் பண்ணி நிறைய லாபத்தை சம்பாதிச்சு அந்த லாபத்தை முழுக்க வீடுகளுக்கு தான் யாரும் எடுத்துக்கூடாது, போறக்கூடிய வியாபாரிகள் எடுத்துக்கூடாது. அந்த லாபம் முழுக்க ஆயுதங்கள் வாங்கணும், போருக்கான தடவாளங்கள் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கி மதீனாவில் நம்ம போய் சண்டை போடணும். மதீனாவுக்கு மத்தியில் திடீர்னு நம்ம இறங்கணும். மதீனா சின்ன பின்னமாயிடும். மதீனா ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, முகமது மட்டுமல்ல, முகமதுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்க கூட அங்கே நிம்மதியாக இருக்கக்கூடாது. மதீனாவை நம்ம சுக்குநூறு ஆக்கிடணும் என்ற எண்ணத்தில் இந்த வியாபாரம் நடக்கும். வியாபாரத்துக்கு போகிறாங்க. செய்தி புரியுதா? மக்காவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் ஷாமுக்கு போகிறாங்க. சம்பாரிச்சுட்டு அந்த காசை முழுக்க யாரும் லாபத்தை எடுக்கக்கூடாது, ஆயுதங்கள் வாங்கணும், மதீனாவில் போய் போரிடணும். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்குது. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இவன் ஷாம்ல இருந்து மக்காவுக்கு போனாதானே இவன் ஆயுதங்களை வாங்குவான், மதீனா வழியாக தான் வரணும். உதாரணமாக மதுரையில் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போகிறதா இருந்தால் திருச்சி வழியாக வர மாதிரி ஒரு புரிதலுக்கு சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்க பாடம் நடத்துகிற மாதிரி தானே சில செய்தி சொல்லி ஆகணும். திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போகிறதா இருந்தால் திருச்சி வழியாக வரணும் இல்லையா? ஷாம்லேருந்து மக்கா கொண்டு சொன்னால் வியா மதீனா வழியாக தான் வந்தாகணும். ரசூலுல்லாஹ் என்ன முடிவு பண்ணுறாங்க, நம்ம மதீனாவுக்கு வெளியில் போய் அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை தடுப்போம். அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் மக்காவுக்கு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு காசு கிடைச்சிடும், அவங்க வியாபாரம் அதாவது போர் தடவாளங்கள் வாங்கி ஆயுதங்கள் வாங்கிடுவாங்க, அதை விடக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு 313 சஹாபாக்களோடு மதீனாவுக்கு வெளியே தங்குறாங்க. போர் செய்யணும்னு வரல.
இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு கிடைக்குது. முகமதுடைய கம்பெனி, முகமதுடைய குரூப்பு நம்மை தடுக்கிறதுக்காண்டி வராங்கன்ட்டு அபூ சுஃபியான் ஒரு தபால் அனுப்புகிறார். அன்னைக்கு வேகமாக, அன்னைக்கு மெசேஜ்லாம் கிடையாது, இமெயிலாம் கிடையாது. அன்னைக்கு வேகமாக குதிரை ஓட்டுறதுக்கு சில பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அபூ சுஃபியான் என்ன பண்ணிட்டாரு, மக்காவுக்கு அனுப்புவாங்க, அபூஜஹல்கிட்ட போய் செய்தியை சொல்லுங்க, முகமதுடைய படை நம்மை தடுக்க வராங்க அப்படின்னு. ஏற்கனவே சரியான வாய்ப்புகளை பார்த்து கொண்டு தான் அபூஜஹல், ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா, மதீனாவில் போர் செய்ய, முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு இது நல்ல வாய்ப்பாக கிடைச்சிது. பெரும் படையை எடுத்துக்கொண்டு மக்காவில இருந்து மதீனாவை நோக்கி வருகிறார். இந்த அபூ சுஃபியான் என்ன பண்றாரு, வேற ஒரு பாதையை தேர்வு செஞ்சு, கடற்கரையாக ஒரு பாதையை தேர்வு செஞ்சு மக்காவுக்கு வந்துடுறாரு. மக்கா பக்கத்தில் வரும்பொழுது திரும்ப இன்னொரு கடிதத்தை அனுப்புறாரு அபூஜஹலுக்கு. இது மாதிரிப்பா, நான் சேஃபா மக்காவுக்கு வந்துட்டேன், முகமதுலேருந்து நான் பாதுகாப்பாக மக்காவுக்கு வந்துட்டேன், முகமதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால உதவிக்காண்டி ஒரு பெரு படையை கொண்டு வந்தீல, அந்த படம் வேண்டாம், நீ திரும்ப ஊருக்கு மக்காவுக்கு கொண்டு போயிரு, நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி ஆயுதங்களை வாங்கிட்டு நம்ம மதீனாவுக்கு போர் செஞ்சுக்கலாம் என்ற எண்ணத்தில் அபூ சுஃபியான் 2வது கடிதம் அனுப்புகிறார். அறிவாளியா இருந்தா அபூஜஹல் திரும்பி இருக்கணும் இல்லையா? அறிவாளியா இருந்தா அசல்ல உதவிக்கு கூப்பிட்டது அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் 2வது கடிதம் அனுப்பிட்டாரு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் ஊருக்கு சேஃபா வந்துட்டோம், நீ அறிவாளியா இருந்தா ஊருக்கு திரும்பி இருக்கணும். அவன் முடிவு பண்ணிட்டான், நாங்க இல்ல ஏதோ சினிமாவில் சொல்ற மாதிரி முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்னு முஸ்லீம்களை அடிக்கணும் முடிவு பண்ணிட்டோம், வேற வழி இல்லை, அழிச்சே தீர்வோன்னு கிளம்பி வந்தாங்க. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி கிடைக்குது, நம்ம அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை தடுக்கணும்னு வந்தோம். ஆனா இங்க கதை வேற மாதிரி. அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் மக்காவுக்கு சேஃபா போயிட்டாங்க. இப்ப நம்மை தாக்குறதுக்காண்டி அபூஜஹலுடைய ஒரு பெரும்படை, 950 நபர்களோடு பெரும்படை நம்ம எதிர்க்கு வருகிறது. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் மஷ்வரா பண்ணும் பொழுதுதான் அங்கு ஒரு குழப்பம் நடக்கிறது. ரசூலுல்லாஹ் மஷ்வரா பண்றாங்க, பெரும்பாலான சஹாபாக்கள் யா ரசூலுல்லாஹ் நம்ம போர் செய்யலாம் முடிவு பண்றாங்க. அங்கதான் போர் நடைபெறுகிறது. பத்ருடைய யுத்தம் என்பது எதிரிகளை நோக்கி வரல, வியாபார கூட்டத்தை தடுக்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வேற வழி இல்லாம நிர்பந்தமாக அங்கு போர் நடைபெற்றது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அபூஜஹல் மரியாதையா போயிருந்தான், நிம்மதியா போயிருக்கலாம். ஆனா அவனுடைய சுழி விடலை, வந்தான். அபூஜஹல் கொல்லப்பட்டான். அவன் என்ன யோசிச்சான்னு சொன்னா, அபூஜஹல் அங்க கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்திருக்கிறாங்க. அதுல மக்காவாசிகள் ரொம்ப கம்மி தான், அதிகமாக மதீனாவாசிகள் தான், எல்லாம் வியாபாரி, விவசாயிகள். அவனுக்கு பெருசா ஒன்றும் போரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்ம இடது கையிலேயே முஸ்லீம்களை பணைய முடிச்சிடலான்னு நினைச்சான். புரியுதா? ஒரு காரியத்தை ரொம்ப ஈஸியா பண்றதா இருந்தா இடது கையில முடிக்கிற மாதிரி அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துல முடிச்சிடலாம்பா. அவன் கிளம்பி வந்தது அப்படிதான். ஒரு மணி நேரம் அந்த முஸ்லீம்களை முழுசா அழிச்சிடலாம் எண்ணத்துல வந்தா. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, எதிரி படையில அவன் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அடி. அபூஜஹல் கொல்லப்பட்டான், உத்பா ஷைபா போன்றவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த இடத்துல கண்ணியமான சகோதரர்கள், முஸ்லிம்கள் வெற்றி பெறுவதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. நீங்க பத்ருடைய வரலாறு படிச்சீங்க போதும், அந்த ஒரு வரலாறு போதும் கியாமத் வரைக்கும் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு, நம்முடைய ஈமான் புத்துணர்ச்சி ஆயிருப்பதற்கு அந்த ஒரு வரலாறு போதும். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது நஸரக்குமுல்லாஹு மின் பத்ரின் வ அன்தும் அதில்லா. அப்பா நீங்க ரொம்ப பின்னாக்கீழ இருந்தீங்க, நீங்க வெற்றி பெறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எண்ணிக்கையில குறைவா இருக்கிறீங்க, ஆயுதங்கள் இல்ல, சரியான சாப்பாடு இல்ல, நோன்பு வச்சிருக்கிறீங்க, பேரிச்சம்பழங்கள் தான் இன்னைக்கு சஹரா சாப்பிட்டுருக்கீங்க, சரியான வாகனங்கள் இல்ல, சரியான ஆயுதங்கள் இல்ல, எண்ணிக்கையில குறைவா இருக்கிறீர்கள். வான்தும் அதில்லா, நீங்கள் எண்ணிக்கையில மிகவும் பலகீனமானவர்களாக இருந்தீர்கள். ஆனா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார். கண்ணியமான சகோதர மக்களே, உலகமே திரும்பி பார்த்தது பத்ருடைய வெற்றி. அரபு தீபத்தால ஏத்துக்கவே முடியல. அரபு மக்களால இப்ப மக்காவாசிகள் மதீனாவாசிகள்ட்ட தோத்தாங்களா? மக்காவாசிகள் போருக்கு பேரு போனவங்க, வீரத்துக்கு பேர் போன, நம்ம ஊர்ல மதுரைக்காரன் திருநெல்வேலிக்காரன் சொல்ற மாதிரி வீரத்துக்கு பேர் போனவங்க, இவங்க தோத்துட்டாங்களா? அது மதீனாவுடைய விவசாயிகள் இடத்துல. அருமையான சகோதரி, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பத்ருடைய யுத்தத்தில் ஏற்பட்டது. 70 பேர் கொல்லப்பட்டார்கள். மதீனா மக்கா கிட்டத்தட்ட அங்கிட்டு ஒரு மாசம் வரைக்கும் மயான காட்சியா இருந்தது. அதாவது பெரும் பெரும் தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டனால மயான காட்சியா இருந்தது. அருமையான சகோதர பெருமக்களே, கிட்டத்தட்ட ஃபிரௌனுடைய வரலாறு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த வரலாறு, பத்ருடைய வரலாறு. ஃபிரௌனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், ஆஷிராவில் பேசப்பட்டிருக்கும். அநேகமா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் எகிப்திலிருந்து கிளம்பி வெளியே போறாங்க. ஃபிரௌன் என்ன செஞ்சிருக்கணும்? தொலைகிறாங்க, விட்டு இருக்கணும்.
இது வரைக்கும் நமக்கு மத்தியில் குழப்பம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளையும் கடவுள்னு ஏற்றுக்கிட்ட ஒரு குரூப் இருந்துச்சு. இவனுக்கு மத்தியில் இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவன் ஊரை விட்டு போறான். நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நான் ஃபிரௌன் இருந்திருக்கணுமா இல்லையா? அவன் ஃபிரௌன் இருந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் ஃபிரௌனோட சுழி விடலை. ஃபிரௌனுடைய சுழி விடலை. நீங்கள் வரலாறு படித்து பாருங்க. பத்ருடைய வரலாறும் ஃபிரௌனுடைய வரலாறு கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும் இல்லையா? மூசா எகிப்திலிருந்து கிளம்பி போயிட்டாருன்னு ஃபிரௌன் அவன் பாட்டுக்கு அவன் புள்ள குட்டியை படிக்க வச்சுட்டு நிம்மதியாக இருந்திருந்தா கடைசி வரைக்கும் ஃபிரௌன் கோல வச்சுக்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் அவனோட சுழி விடலை. அது எப்படி? நம்மள்கிட்ட அடிமையாக இருந்தவங்க வெளியில் போய் நிம்மதியாக இருக்கிறதா விடக்கூடாதுன்னு கிளம்பி வந்தான். நைல் நதியில் அவன் கொல்லப்பட்டான் இல்லையா? கிட்டத்தட்ட இதே மைண்ட் செட்டு தான் அபூஜஹலும். இவன் பாட்டுக்கு மக்கால நிம்மதியாக இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் போனாங்க, கூட போனவங்கெல்லாம் மதீனால ஏதோ நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவன் சுழி விடலை. எப்படி ஃபிரௌனால அவனுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டதோ அதே போன்று அபூஜஹலின் மூலமாக அபூஜஹலுடைய பெரும் படை அழிக்கப்பட்டது. 70 பேர் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர மக்களே, இது மாதிரி நிறைய வரலாறுகள் நமக்கு சொல்ல முடியும். இந்த வரலாறு முழுக்க ஒரே லைனில் தான் நான் சொல்லுவேன். இஸ்லாம் இப்படி தான் வளர்ந்திருக்கிறது. இஸ்லாம் இப்படி தான் வளர்ந்திருக்கிறது. ஏசி ஹாலில் வச்சு இஸ்லாத்தை வளர்க்கல சஹாபாக்கள், ஏசி ஹாலில் வச்சு. அதனால் எந்த சூழலிலும் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், அதே வார்த்தையை திரும்பவும் சொல்கிறேன். சில நாய்கள் குலைத்து கொண்டு தான் இருக்கும். நாய்களுக்கு பயந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரே ஒரு வசனத்தை ஒரு செய்தியோடு நான் முடித்துக் கொள்வேன். பத்ருக்கு பிறகு அடுத்த வருடம் ஹிஜ்ரி 2 பத்ரு 70 பேர் கொல்லப்பட்டார்கள். அவங்க பழி வாங்கணும்னு உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ அபு சுஃபியானுடைய தலைமையில் உஹதுடைய போர் நடைபெறுகிறது. அபு சுஃபியானுடைய தலைமையில் உஹது போர். எதிரிகள் 3000 பேர், முஸ்லீம்கள் 1000 பேர். சில குழப்பங்களின் காரணமாக பத்ரில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த அல்லாஹ் தஆலா உஹதில் முஸ்லீம்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்தான். 70 பேர் ஷஹீதானாங்க. பத்ரில் காஃபிர்கள் 70 பேர் கொல்லப்பட்டார்கள் இல்லையா? ஆனால் உஹதில் முஸ்லீம்கள் 70 பேர் ஷஹீதானார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் காயப்படுத்தப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய பற்கள் ஷஹீதானது. இந்த உஹதுடைய யுத்த களத்திலையும் உஹதுக்கு தலைவராக இருந்த அபு சுஃபியான் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். புரியுதா? 70 பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த அபு சுஃபியான். நம்ம அவரை பழிக்க முடியாது. ஏன்னு சொன்ன அவர் கடைசியில் காஃபிராவே மரணிச்சிருந்தா அவர் பழிச்சிருக்கலாம். அபூ ஜஹலை திட்ட மாதிரி அபு சுஃபியானை நம்ம திட்டக்கூடாது, திட்டவும் முடியாது. ஏன் தெரியுமா? அபூ ஜஹல் கடைசி வரைக்கும் காஃபிராவே கொல்லப்பட்டார். அபூ சுஃபியான் அப்படி இல்லை. அந்த உஹதுல தான் முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டார், ஷஹீதானார்கள். இந்த உஹதுல தான் ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதானார்கள். இந்த ஷஹீதுகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த அபூ சுஃபியான் நிலை என்ன தெரியுமா? நிலை என்ன தெரியுமா? ஹிஜ்ரிக்கு பிறகு, ஹிஜ்ரி 8க்கு பிறகு, ஃபத்ஹ் மக்காவிற்கு பிறகு அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா. இதுதான் இஸ்லாத்திலே வரலாறு. யாரெல்லாம் நம்ம எதிர்க்கிறார்களோ ஒன்று இந்த உலகத்திலிருந்து துடை தெரியப்படுவார்கள், அல்லது அல்லாஹ்வுடைய அருளினால அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கக்கூடும். அதனால நம்ம யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ ஒன்று அப்படி நடக்கும், இல்லை இப்படி நடக்கும். கடைசி வரைக்கும் அவங்க தான் மிகச்சிருப்பாங்க. நம்ம கடைசி வரைக்கும் அடிபட்டு கொண்டே இருப்போம் என்பதாக இறங்கிக் கொள்ளக்கூடாது. ஹிஜ்ரி 3 உஹது நடக்குது. அடுத்து அதே வருடம் இன்னொரு போர் நடக்குது. அந்த போருடைய பேர் ஹம்ராவுல் அசத். இந்த போர் சம்பந்தமான சில தகவல்களோடு நான் நினச்சி முடிச்சுக்குவேன். ஹம்ராவுல் அசத் இது என்னன்னு சொன்னால், முஸ்லீம்களில் 70 பேர் ஷஹீத் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹ் காயப்பட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு பயங்கரமான அடி. அது மட்டும் விளைவிக்கும். முஸ்லீம்களுக்கு கடுமையான அடி. இப்போ எதிரிகள் கிளம்பி போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ அபூ ஜஹல் என்ன சொல்றான், இது அபூ சுஃபியான் என்ன சொல்றாரு, நம்ம திரும்ப முஸ்லீம்களை தாக்க போவோம், முஸ்லீம்களை திரும்ப தாக்க போவோம். ஏற்கனவே அவங்க அடிபட்டு இருக்கிறாங்க, சரியான காயத்தில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், மன ரீதியாக அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவோம். மன ரீதியாக பயத்தை என்ன சொன்னால், அங்கிருந்து வரக்கூடிய வியாபார கூட்டங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புகிறார். அபூ சுஃபியான் சொல்லி அனுப்புகிறார், அப்பா 70 பேர் ஷஹீதாக இருக்கிறாங்களே, உங்களுக்கு கடுமையான காயம் பட்டிருக்கீங்களே, அப்படியே நினச்சிக்கிறாதீங்க,
இப்போ அபூ சுஃபியான் இன்னொரு பெரும்படையோட உங்களை தாக்குறதுக்கு திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு, நீங்க அவங்கள பயந்துக்கோங்க என்பதாக சொல்லி வரக்கூடிய வியாபார கூட்டங்கள் பூரா முஸ்லிம்களை மிரட்டிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பாருங்க, சில பேர் அடிச்சு வீடியோ எடுப்பான், வீடியோ போடுறது நீ நிறைய நடக்குது. என் மாட்டுக்கறின்ற பேர்ல தூரத்துல ஊருக்கு வெளியில கூட்டு அடிக்கிறதுலாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு பொது வெளியில அடிக்கிறான், பொது வெளியில அடிச்சு வீடியோ எடுக்கிறான், அந்த வீடியோ பரப்புறான், சமூக வலைதளங்களை பரப்புறான். என்ன தெரியுமா, அப்பா நான் அடிக்கிறேன், நான் அடிக்கிற இடத்துல இருக்கிறேன், நீ பயப்படணும், நீ பயப்படணும் என்பதான் இந்த இவங்களுடைய மைண்ட் செட்டு. கிட்டத்தட்ட இதே மைண்ட் செட்டு தான் அன்னைக்கு அபூ சுஃபியான் இருந்துச்சு. வர்றவெல்லாம் சொல்றான் அபூ சுஃபியான் பெரும்படையோடு தயாரா இருக்கிறான், பெரும்படையோடு தயாரா இருக்கிறான். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, வல்றவங்க சொல்றாங்க இக்ஷவுன் நாஸ், அல்லாஹ் நீங்க பயந்து கொள்ளுங்கன்றாங்க. இப்படி கத ஜமஊலகும் ஃபஹ்ஷவுஹும் ஃபஹ்ஷவுஹும் அவங்க சொல்றாங்க. அப்ப அபூ சுஃபியான் ஒரு பெரும்படையோடு வரான், அவன் திரும்ப உள்ள வந்தா முஸ்லீம்கள் கூண்டோடு முடிஞ்சிடும், அதனால பயந்துக்கோங்க, இனி காஃபிர்கள் இடத்துல மக்கா வாசிகள்கிட்ட நீங்க மோதாதீங்க. இந்த மாதிரியான வார்த்தை வரும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னன் நாஸ் கத் ஜமஊலகும் ஃபஹ்ஷவுஹும் ஃபலா தஹ்ஷவுனி வஹ்ஷவுனி ஃபலா தஹ்ஷவுஹும் வஹ்ஷவுனி. அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் உங்களை பயமுறுத்துகிறான், அதாவது அவனுக்கு நோக்கம் நீ பயப்படணுன்றது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தஹ்ஷவுஹும் அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, வஹ்ஷவுனி எனக்கு மட்டுமே பயப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த முஸ்லீம்கள் தைரியமாக போய் ஹம்ராவுல் அசதின் இடத்துல போய் உட்கார்ந்தாங்க, நின்றாங்க. அபூ சுஃபியான் பயந்துட்டான். அபூ சுஃபியானுக்கு இவங்க பயந்தா போய் அடிக்கலான்னு, இதே சினிமாவில் நமக்கு பயந்துட்டா அவன் நமக்கு அடிமன்ற மாதிரி, அவன் நமக்கு பயந்து ஓடிட்டா அவன் நமக்கு அடிமன்வால, அது மாதிரி முஸ்லீம்கள் பயந்துட்டா நம்ம போய் தாக்கலான்ற எண்ணத்தில் ஒரு தப்பு கணக்கு போட்டான். ஆனால் இவங்க ஏற்கனவே உறுதியாக இருந்தாங்க. நம்மள மாதிரி முஸ்லீம்கள் இல்லை அன்னைக்கு சஹாபாக்கள், நம்மள்கிட்ட இருந்த ஈமான் நம்மள்கிட்ட இல்லை. காயத்திலையும் சொன்னாங்க, எப்ப நாங்கள் அல்லாவுக்கு தான் பயப்படுவோம், உனக்குலாம் பயப்பட மாட்டோம், வா ஒரு கை பார்க்கலாம், போய் வந்து நின்றாங்க. அவன் பயந்துட்டான், முஸ்லீம்களை பயமுறுத்தணும்னு நினைச்ச அபூ சுஃபியான் அவன் பயந்துட்டான், இனி இவங்கள்ட்ட மோத முடியாது. அருமையான சகோதர மக்களே, விரண்டோடி விட்டான். ஹம்ராவுல் அஸத் 3 நாள் முஸ்லீம்கள் தங்கி இருந்தார்கள், எதிரிகள் வரல, திரும்ப மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். கண்ணியமான சகோதர மக்களே, இப்படி நிறைய வரலாறுகள் இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு சொல்றது ஒண்ணுதான். நான் திரும்ப திரும்ப அந்த ஒரே வசனத்துல தான் வந்து நிற்பேன். வலா தஹினு, நீங்கள் பயப்படவே கூடாது. வலா தஹஸனு, நீங்கள் கோலையாக கூடாது. அன்தும் லஅலௌ, நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால், உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்தே தீரும். பத்ரில் வந்தது போன்று, உஹதில் வந்தது போன்று, கந்தக்கில் வந்தது போன்று நிறைய செய்திகள் இருக்கிறது வரலாற்றில். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நமக்கு மத்தியில் சொல்கின்ற செய்தி, அஇத்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவத்தி வ மின் ரிபாத்தில் கைலி துர்ஹிபூன பிஹி. இந்த துர்ஹிபூன பிஹி தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அஇத்து லஹும், நீங்கள் உங்களை வலிமையை கூட்டுங்கள்னு சொல்றான். அடிக்கணுன்றதுக்காண்டி இல்லை, நீ வலிமை ஆயுத்துலகம் மஸ்தத்தாது, உன்னால முடிஞ்ச அளவு நீ வலிமையை கூட்டு. மஹல்லா ஜமாத் மூலமாகவோ இளைஞர்கள் மூலம் எப்படியோ அல்லாஹ் அது உங்க கையில் விட்டுட்டா, எப்படி வேணா நீ வலிமையை கூட்டு. துரு ஹீபூன பிஹி, உன்னை பார்த்து அவன் பயப்படணும், நீ பயப்படுறதில்லை. உன்னை பார்த்து உன்னை நெருங்க அவன் பயப்படணும். நீ போய் அவன் அடிக்கணுன்றது இல்லை, உன் பக்கத்தில் வர்றதுக்கு நீ இருக்க தெருவுக்கு வர்றதுக்கு பயப்படணும், உன்னை முறைச்சு பார்க்கவே பயப்படணும். துரு ஹீபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும், உன்னுடைய எதிரியும் அல்லாஹ்வுடைய எதிரியும் பயப்படுகின்ற அளவிற்கு, நடுங்குகின்ற அளவிற்கு உன்னுடைய வலிமையை நீ கூட்டு என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வசனத்தோடு நான் முடித்துக் கொள்வேன். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான். எந்த சூழலிலும் முஸ்லீம்களாகிய நாம அச்சப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ தேவையே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இருந்தால் தொடர்ந்து நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லை, எதிரிகள் கையில் நம்ம கொல்லப்பட்டால் அல்லாஹ் ஷஹாதத்துடைய மர்த்தபாவை வழங்குவான். இந்த மர்த்தபா முஸ்லீம்களுக்கு மட்டுமே உண்டு, அவர்களுக்கு கிடையாது என்ற சுபச்செய்தியோடு இந்த என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்வேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.